Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. பெரியவா சரணம். கார்த்திகை மாதம் அனுஷ வைபவம். பெரியவாளை பார்த்தாலே ஒரு பேரொளி. இந்த கார்த்திகை மாதத்திலே அனுஷ வைபவத்திலே நம்ம மனசில் இருக்க இருளெல்லாம் போய் பெரியவாளுடைய பேரொளி நம்மளுக்குள் புகுந்து அருள் பாலித்து நம்மளுக்கு செய்ய வேண்டிய அனுகிரகங்கள் பண்ணணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். நான் ஒவ்வொரு மாதமும் மறக்காமல் பிரதோஷ மாமாவை நமஸ்கரிப்பேன். பிரதோஷ மாமா அனுஷத்தை பண்ணணும், அனுஷ வைபவம் அவ்வளோ ஒசத்தி அப்படின்னு ஆரம்பித்து வச்சதுனால தான் மாதம் பேட்டைக்கு பேட்டை ரோடுக்கு ரோடு அனுஷத்தை கொண்டாடின்னு இருக்கோம். இன்றைக்கி அவளுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோனாலே ஒரு பெருமை. நம்ம பார்த்து குழந்தை அனுஷத்தில் பிறந்திருக்குன்னு, அதான் பெரியவாளே பிறந்தா மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இது. ஜிஆர் மாமா சொல்லுவா, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பெரியவாளுடைய அனுஷ நட்சத்திரம் அதில் பிறந்தா ஆராதனை டைமு இல்லை ஜெயந்தி மகோத்சவத்தப்போ பிறந்தவா அப்படிங்கிறது இல்லை, குழந்தை எப்படி வளருது, நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம் அப்படின்பா. இன்றைக்கி ஏன் இதை சொல்கிறோம்னா, முரளி அண்ணா பேசும்போது சொன்னால் இன்றைக்கி கீழே புலவர் கீரன் போன்ற அற்புதமான ஆன்மீக பேச்சாளர் மட்டுமில்லை, அவள் வாழ்க்கையும் அப்படி வாழ்ந்தவா. அவள் வழி வந்த பிரம்மஸ்ரீ நாகை முகுந்தன் அவர்கள் இன்று நம்மோடு இருக்கிறார்கள். அவள்லாம் பெரிவாளை அனுபவித்தது மட்டும் அல்லாமல் வாழ்க்கையில் நித்தியமும் அதை ஃபாலோ பண்ணுறா. மாமா தான் சொல்லுவாள், பெரிவாளை வேண்டது மட்டும் பத்தாது, நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாள் சிரிச்சுட்டே, மாமா பெரிவாளை நம்ம லெவலுக்கு இறக்கிடுறோம், நம்ம மேலே ஏறிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்பா. எதுவும் நம்ம சௌகரியப்படி, இட்ஸ் ஃபார் கன்வீனியன்ஸ் அப்படின்பா. ப்ரேயர் இஸ் நாட் கன்வீனியன்ஸ், இட் இஸ் அ கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இவாள்லாம் என்ன உதாரணம் அப்படின்னா, கன்வீனியன்ஸ் கிடையாது, ஒரு கன்விக்ஷன். சத்த நேரம் முன்னாடி பேசின்னு இருந்தேன், மடிப்பாக்கத்தில் தான் வீடு, பைக் எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னார். கார் அனுப்புகிறேளா, என்னை யார் கூட்டின்னு வருவா, முன்னாடி யார் என்னை வரவேற்பா, ஆடியன்ஸில் எத்தனை பேர் உட்காண்டிருப்பா, எந்த நியூஸ் கவரேஜ் பண்ணுறேன், எந்த சேனலில் ஒளிபரப்பாருது, none of these questions doesn't matter. அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கை, ஆனால் ஒரு வைராகியம், அந்த ஆன்மீக தேடல், அந்த தேடலில் புரிந்து கொண்ட அத்தனையும் பகிர்ந்து கொண்டு நம்ம எல்லாம் ஒரு நல்ல வழிப்படுத்தக்கூடிய அந்த அற்புதமான பேச்சு, அதில் தான் நாம் அடுத்த 1 மணி நேரம் திளைத்திருக்க போகின்றோம். கேட்டு ஸ்ரவணம் பண்ணி அதில் நமக்கு என்ன விஷயம் இருக்கிறது என்பதை எடுத்துக்கொண்டு அதை ஃபாலோ பண்ணணும்னு மாமா சொல்லுவா. அதன்படி நடக்கணும். அடுத்த 1 மணி நேரம் அவருடைய பேச்சில் நம்ம கேட்டு மகிழ்வோம். பெரியவா சரணம். ஓம் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம், ஜெய் ஜானகி காந்தஸ்மரணம், ஹரஹர நம பார்வதி பதகே, தென்னாடுடைய சிவனே போற்றி, ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், பெரியவா சரணம், சத்குரு மகாராஜுக்கு ஜெய். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைவிருத்தலும் நீக்கலும் நீங்களான் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே. சாயாயாம் பாரிஜாதஸ்ய ஹேமசிம்மாசனோபரி ஆசீனம் அம்புதஸ்யாமம் ஆயதாட்சமலங்கிருதம்
சந்திரானனம் சதுர்பாகம் ஸ்ரீவத்சாங்கிதபட்சசம் ருக்மணி சத்யபாமாபியாம் சகிதம் நவநீத கிருஷ்ணபாசரகே. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் நம்முடைய ஏற்றமிகு மகா பெரியவா சரணாலயத்தில் இன்றைய தினம் அனுஷத்தின் வைபவம் என்ற வகையில் மகா பெரியவாளுடைய பெருமையை பற்றி, மகா பெரியவாளுடைய மகிமையை பற்றி உங்கள் மத்தியில் அடியேன் உரையாற்றுவதற்கு முன்பாக அடியேனை தமிழில் பேச வைத்து இயக்கி வைத்து கொண்டிருக்கக்கூடிய குருமுனி, குடமுனி, கும்பமுனி, தமிழ்முனி, அகத்தியமாமுனி இவருடைய பாதார பிந்தங்களையும், மகா பெரியவாளுடைய திருவடி தாமரைகளையும், அடியனுடைய குருநாதர் புலவர் திலகம் கீரன் அவர்களுடைய பாதார பிந்தங்களையும் வணங்கி, ஜிஆர் மாமா அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், இணைப்பு பாலமாக திகழக்கூடிய சௌமியா அவர்களுக்கும் அடியனுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, இப்போ நம்ம பெரியவான்னு சொல்கிறோம். பெரியவா என்று சொல்வதற்கு என்ன காரணம்? வயதில் பெரியவர், அதனாலயா? நுட்பமாக கவனிங்க. இப்போ வந்திருக்கின்றாரே பீடாதிபதி, அவர் நம்மளை விட சின்னவர் வயசில். ஆனால் அவரையும் நம்ம பெரியவான்னு தான் சொல்கிறோம். அப்படி பெரியவா என்று சொல்வதற்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்று சொன்னால், கம்பராமாயணத்தில் ராமபிரான் கங்கை கரையில் இருக்கின்ற பொழுது அந்த ராமபிரானை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பரதாழ்வார், சத்ருக்னன், தன்னுடைய தாய்மார்கள் 3 பேரையும் அழைத்து கொண்டு அப்படி ஓடத்தில் படகில் அப்படி சென்று கொண்டு இருக்கின்ற நேரத்தில் குகன் என்ன செஞ்சான்? இவர்கள் யார் என்று பார்வையாலேயே கேட்டான் பரதனை பார்த்து. பரதன் சொன்னான், மூவலகும் ஈன்றானை முன்கீன்றானை, அதாவது இந்த 3 உலகத்தையும் படைத்தவனை, முன்கீன்றானை, யார்? அந்த பிரம்மாவை படைத்தவனை. மூவலகம் ஈன்றானை, முன்கீன்றானை, தன்னுடைய பாழ்த்த குடலில் கிடந்த தனக்கு அப்படி உயிர் பாரம் குறைந்து தேக உற்ற உடல்களிலே எல்லாம் உயிர் இல்லை என்று கூற வைத்தவள், எல்லாவற்றையும் துறந்த பெரியாள். யார? கௌசல்யை. அதாவது துறந்த பெரியாள் என்று சொன்னார். எல்லாவற்றையும் துறப்பது, துறந்து அப்படி வருவது என்பது இருக்கின்றதே, அது மிகப்பெரிய ஒரு இலக்கணம், மிகப்பெரிய லட்சணம். அப்படி எல்லாவற்றையும் துறந்து இருந்த காரணத்தினாலே தான் அவர்களை பெரியவர்கள் என்று சொல்கிறோம். அதில் நம்முடைய காலத்தில் வாழ்ந்த மகா பெரியவர், அந்த மகா பெரியவர் என்று சொல்கின்ற நேரத்தில் மகா பெரியவருடைய அற்புதமான வைபவங்கள் என்று பார்க்கின்ற பொழுது பலருக்கு பல சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட அனுபவத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு உங்கள் மத்தியில் அடியேனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். பலமாக கைத்துட்டுங்களேன் இல்லையா? அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை, மகா பெரியவர்களோடு அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நுட்பமாக கவனிங்க. பல விஷயங்கள். 1983 கர்னூலில் மகா பெரியவர்கள் புது பிரிவால் எல்லாம் முகாமிட்டிருந்தார்கள்.
அந்த சந்தர்ப்பத்தில் அடியேனும் அடியனுடைய நண்பர் சுந்தர்குமார் அவர்களும் சேர்ந்து போயிருந்தோம். இவர் அந்த நதியில் நீராடி விட்டு திரும்பி வர்றப்ப ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ராமமூர்த்தி என்று சொல்லக்கூடிய நண்பர் என்ன செஞ்சார், அப்படி மகாபெரிவா நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறப்ப நாங்கள் விழுந்து நமஸ்காரம் பண்ணோம். அப்படி ஏந்திரிச்சு நின்ன உடனே இவர் சமஸ்கிருத உபன்யாசகர், யார், சுந்தர்குமார். இவர் தமிழ் உபன்யாசகர் நாகை முகுந்தன் அப்படின்னு பேரை சொல்லி அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தின உடனே மகாபெரிவாள் ரொம்ப சட்டில் ரொம்ப அற்புதமாக ஒரு கேள்வி கேட்டார். 2 பேரும் சகாவா? சகான்னா நண்பர்கள். ஏன்னா ஒரே ஃபீல்டில் 2 பேர் நண்பனாக இருக்க மாட்டான். அவன் என்ன சொல்லி கழிச்சுட்டான்பா இவன், இவன் என்ன சொல்லி கழிச்சுட்டான்பா அவன். இல்லையா சுவாமி? ஒரே தொழில் வட்டத்தில் இருவர் நண்பர்களாக இருப்பது என்பது அபூர்வம். அதை என்ன அழகா 2 பேரும் சகாவா அப்படின்னு கேட்டார் பாருங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார், அவர்கிட்ட படித்த பையன் அவன் அதே பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக வந்திருக்கான். அவன் இள வயசு. அவர்கிட்ட படித்த பையன் வாத்தியாராக வந்திருக்கான். அவன் கொஞ்சம் இள வயசுங்கிறதுனால கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பசங்களுக்கு தகுந்த மாதிரி அவன் பாடம் எடுக்கிறான். அதை பார்த்துட்டு ஒரு பையன் என்ன செஞ்சான், அந்த வாத்தியார்கிட்ட அவர் ரொம்ப நல்லா எடுக்கிறாரு அப்படின்னா. அவ்வளவுதான். அவன் பெருசாக எடுத்து கிழிச்சான். அவன் படிக்கிற காலத்தில் எனக்கு தெரியாத பாருங்கள், அவர்கிட்ட படித்த பையன். என்ன காரணம் என்று சொன்னால், ஒரே தொழில் வட்டத்திற்குள் இருவர் அப்படி நட்பு முறையில் இருப்பது என்பது துர்லபம், முடியாத காரியம். ஆனால் நீங்கள் சகாவா என்று கேட்டார். அது தொடங்கி மகா பெரியவரோடு அடியனுக்கு அனுபவமானது தொடர்ந்தது 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 தொடர்ந்தது. உள்ளே வந்து உட்காருங்களேன். 1985 படிப்படியாக நான் வரேன். அப்போ நான் பேச்சுலராக டி நகரில் ஒரு வீட்டு அவுட் ஹவுஸில் ரூமில் இருக்கேன். எங்கள் ஊரை சேர்ந்த ஒருத்தர் என்ன செஞ்சார், அவர் சென்சேட்டி மோட்டாரில் அம்பாசிடர் கார் வாங்கிவிட்டு, அவர் பேர் சிற்றரசுன்னு பேர், அந்த காரை எடுத்துக்கிட்டு நேராக ரூமுக்கு வந்தார். வந்த உடனே என்னை பார்த்து, இதோ பார்ப்பா, சீக்கிரமாக நீ ரெடியாக, நம்ம இந்த காரை எடுத்துக்கிட்டு நேராக காஞ்சிபுரம் போகிறோம் அப்படின்னார். புது கார் டெலிவரி எடுத்திருக்கோம், எடுத்த உடனே அதை எடுத்துக்கிட்டு நேராக காஞ்சிபுரம் போகணும், மகாபெரிவாளை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அவர். நான் உடனே குளிச்சுவிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் டி நகர்லேருந்து கிடுகிடுன்னு வந்து உட்காருக்கோம்மா, கொஞ்சம் வேகமாக வந்து உட்காருக்கோம். 6 மணி சுமாருக்கு தான் புறப்பட்டோம். அப்படி 6 மணி சுமாருக்கு புறப்பட்டப்போ இந்த புது காருங்கிறதுனால ஸ்பீடாகவும் போக முடியாது. அதில் கவர்னர்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான், அதனால் ஃபாஸ்ட்டாக போக முடியாது. இப்போ இருக்கிற மாதிரி ரோடு அப்போ ப்ராடாக கிடையாது காஞ்சிபுரத்துக்கு. நாங்கள் அந்த ரோட்டில் உருட்டிக்கிட்டு போய், காரை உருட்டிக்கிட்டு போய் ராத்திரி ஒரு 8-8:15 மணி சுமாருக்கு பாருங்கள், 2 இப்போ 1.5 மணி நேரத்தில் போயிடலாம் காஞ்சிபுரத்துக்கு. அப்போ 2.25 மணி நேரம் ஆச்சு. 8:15 மணி சுமாருக்கு நேராக கிடுகிடுன்னு காஞ்சிபுரம் மடத்துக்குள்ளார ஓடுறோம், தப்ப தப்பன்னு ஓடுறோம். பெரியவா எங்கேயாவது விசிராந்திக்கு போயிட்டா என்ன பண்ணுவது அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு பதப்பு. ஆனால் கவனிங்க, அப்போ மேனால உட்காந்துக்கிட்டு வடக்க பார்க்க அவருக்கு எழுத்தப்பில் கல்கியிலேருந்து சந்திரமௌலி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், அப்புறம் கல்கட்டாலேருந்து ஒருத்தர் கண்ணன், இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நானும் அந்த சிற்றரசுங்கிறவரும் அப்படி போய் நின்றோம். அந்த மூங்கிய கம்பால் கட்டியிருக்காங்க இல்லையா, அதுக்கு இந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருந்தோம். நின்றுக்கிட்டு இருந்த உடனே பாலு பெரியவாளோட அணுக்க தொண்டர், அவர் என்ன செஞ்சார், நேராக கிட்டக்கு போய் மெதுவா
நாகை முகுந்தன்னு உபன்யாசம் பண்ணுறாரு, அவர் தன்னோட ஃப்ரெண்டோடு வந்திருக்கார் அப்படின்னார். உடனே மேலால் உட்கார்ந்திருந்த மகா பெரியவர் அப்படி கையை காமிச்சு உள்ளே வர சொல், கவனிங்க, உள்ளே வர சொல். உள்ளே போன உடனே எனக்கு விலவலத்து போச்சு. என்ன காரணம்னா, மகா பெரியவாட்ட கிட்டக்க நெருங்கணும்னு சொன்னால் சிகையெல்லாம் வச்சுட்டு, ஆனால் நான் சட்டையெல்லாம் இப்போ போட்டுக்கல, இடுப்பில் வெட்டி துண்டை கட்டின்னு தான் போயிருக்கேன். சிகையெல்லாம் வச்சுட்டுருக்கணும், கொஞ்சம் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கணும் இல்லையா சுவாமி, அப்போ தான் கிட்டக்க நெருங்க முடியும். ஆனால் நம்மளை போய் அவர் கூப்பிட்டுட்டாரே அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு பதப்பதப்போட விழுந்து அப்படி நமஸ்காரம் பண்ணிவிட்டு உட்கார்ந்த உடனே என்னை பார்த்தார். அந்த பார்வையினுடைய தீட்சண்யம், அடாடா, காவி ஆடைக்குள் கற்பூர ஜோதியாக இருந்த மகான் அல்லவா. அவர் என்ன செஞ்சார், சொந்த ஊர் எதுன்னு இப்போத்தான் பாலு சொல்லியிருக்கார் நாகை முகுந்தன். நான் உடனே புரிஞ்சிட்டேன், சரி இன்றைக்கி ஏதோ கேள்வி கேட்க போகிறார். நான் அப்போ மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து உட்கார்றப்ப நான் என்ன பிரார்த்தனை பண்ணேன் தெரியுமா, நான் பேச போல நீங்கள் தான் பேச போகிறீங்க என் உள்ளே இருந்து அப்படின்னு. அதே மாதிரி அப்போ அவர்கிட்ட நான் என்ன பிரார்த்தனை பண்ணேன் தெரியுமா, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் அதுக்கு பதில் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் தான் என் உள்ளே இருந்து பதில் சொல்ல போகிறேள் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப சொந்த ஊர் எதுன்னார். வாங்க ஜெயராமன் உள்ளே வந்து உட்காருங்க. சொந்த ஊர் எதுன்னார். நான் நாகைன்னு. உங்கள் பாயிண்ட்டுக்கு தான் வரேன் சுவாமி. நாகைன்னு, அதுக்கு இன்னொரு பேர் உண்டுன்னார், திருநாகை அப்படின்னு. பெரியவாளுக்கு ஜோவியலாகவும் பேச வருங்கிறதுக்கு அது உங்கள் ஆழ்வார் பாசுரத்தில் வருது. கவனிங்க, அது உங்கள் ஆழ்வார் பாசுரத்தில் வருது. அதுக்கு புராண பேர் உண்டே, அது என்னன்னு கேட்டேன். நாகப்பட்டினத்துக்கு நாகை காரோணம், கடல் நாகை காரோணம் அப்படின்னு. கடல் நாகை காரோணம் அப்படின்னு. காரோணம் என்று சொன்னால் காயத்தோடு சுவாமி அப்படியே ஆரோகணித்து கைலாயத்திற்கு அழைத்து செல்வது. அதற்குத்தான் அந்த ஊரில் உள்ள சுவாமிக்கு பெயர் காயாரோகண சுவாமின்னு பேர். அந்த ஊரில் அம்பாளுக்கு பெயர் நீலாயுதாட்சி என்று. காயாரோகணம்னு சொன்னால் என்ன அர்த்தம், காயத்தோடு ஆரோகணித்து என்று சொன்னால் அப்படியே அணைத்து கைலாயத்திற்கு அழைத்து செல்வது, புரியுதா, காயாரோகணம். அப்படி கடல் நாகை காரோணம் என்று சொன்னவுடனே மகாபெரிவாள் பஞ்ச காரோணம் இருக்கு தெரியுமான்னார். கவனிங்க, நான் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, பெரியவா சொன்னால் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவள்கிட்டலாம் அப்படி தான் சொல்லணும், பெரியவா சொன்னால் கேட்டுக்கிறேன். சொன்ன அடுத்த செகண்டு காசி காரோணம், காஞ்சி காரோணம், குடந்தை காரோணம், நாகை காரோணம், அஞ்சாவது திரும்ப கேட்குறாரு என்ன, பெரியவா தான் சொல்லணும். ஹரதத்த சிவாச்சாரியார் இருந்தார் தெரியுமா, என்ன பார்த்து கேட்குறார். கஞ்சனூர் என்று ஒரு ஊர், அங்கே ஹரதத்த சிவாச்சாரியார்னு இருந்தார். அந்த ஊர் இருக்கின்றதே அது ஒரு காரோணம், பஞ்ச காரோணம் என்று. அன்றைக்குத்தான் 5 காரோணம் இருக்கின்றது என்பதே மகாபெரியவர்கள் வழியாக அடியனுக்கு தெரிய வந்தது. எவ்வளவு பெரிய அவர்கிட்ட ட்ரெஷர், அவருடைய பல்வேறு விதமான அனுபவங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு இன்சிடெண்ட்டா. அதற்கடுத்தது 1987 எங்கள் அப்பாவை அழைத்து கொண்டு காஞ்சி மடத்திற்கு அடியேன் சென்றிருக்கின்றேன். அப்போ அந்த பல் டாக்டர் பில்டிங் இருக்குல்ல,
அதில் மகா பெரியவர்கள் அந்த மூலையில் ஒரு கட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கார். எங்கள் அப்பாவுக்கு அப்போல்லாம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தரம் ஐ ட்ராப்ஸ் போடணும், கண் ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்கான். அதனால் ஐ ட்ராப்ஸு 1 மணி நேரத்துக்கு ஒரு தரம் போடணும். என் பிரதரை என்ன செஞ்சால், நான் சட்டையெல்லாம் போட்டுக்காமல் இடுப்பில் துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு என்ன மரத்துக்கு போகிறோங்கிறதுனால, மகாபெரிவாளை தரிசனம் பண்ண போகிறோங்கிறதுனால நான் அந்த மாதிரி வைதீகமாக போயிருக்கேன். என் பிரதர் என்ன செஞ்சான், பெரிய பிரதர் அப்படி சட்டையை போட்டுக்கிட்டு வந்திருந்தவன் அந்த சட்டையில் அந்த ஐ ட்ராப்ஸை வச்சுருந்தான். அந்த பல் டாக்டர் பில்டிங்க்கு வெளியில் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் அந்த சட்டையை மாட்டி தொங்க விட்டுருந்தான். நுட்பமாக கவனிக்க, இதுதான் சுவாரஸ்யம். அந்த சட்டையை அந்த மரத்தில் அப்படி தொங்க விட்டுருந்தான். எங்கள் அப்பாவை நானும் ஃப்ரண்ட்டில் நிற்கிறோம். ஸ்ரீகண்டன் என்று சொல்லக்கூடிய அணுக்க தொண்டர் மகாபெரிவாள்கிட்ட இருந்தார். அவர் மெதுவாக கிட்டக்க போய், நாகை முகுந்தன் உபன்யாசகர் அவள் அப்பாவோட வந்திருக்கார் அப்படிங்கிறார். இது 1987. பெரியவா என்ன செஞ்சார், இப்படின்னு கையை காமிச்சார் உள்ளே வர சொல்லி. உடனே எங்கள் அப்பா உள்ளே போகிறார். நானும் அப்படி உள்ளே போகிறதுக்காக காலை வச்சேன். அது நீ வர வேண்டாம், உங்கள் அப்பா மட்டும் அப்படின்னு அப்படி ஜாட காமிச்சார். எங்கள் அப்பா மட்டும் உள்ளே போகிறார். உள்ளே போய் எங்கள் அப்பாவை பார்த்து, எங்கள் அப்பா கச்சமெல்லாம் கட்டிட்டு நெத்தியில் திருமணம்லாம் கட்டிட்டு வைதீகமாக கோவில் அர்ச்சகர். நாங்கள் நாகப்பட்டினம் கோவில் அர்ச்சகர். நாகப்பட்டினத்தில் பெருமாளை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய அற்புதமான பரம்பரையை சார்ந்தவர்கள் நாங்கள். அதை நான் ரொம்ப பெருமையோடு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் கோவிலில் பூஜை பண்ணிகிட்ருக்கேன், அர்ச்சகராக இருக்கேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறார். சொன்ன உடனே அந்த மகான் பாருங்கள், உலகமே அந்த மகான் காலில் விழருது. அவர் எங்கள் அப்பா நமஸ்காரம் பண்ண போகிறப்ப பாவனையாக பண்ணுங்க போகிறோம். எப்படி? ஏன்னா ஒரு அர்ச்சகருங்கிறதுனால நீங்கள் காலில் விழ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் நீங்கள் பாவனையாக பண்ணுங்க போகிறோம் அப்படின்னார். சொல்லிவிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஐ ப்ராப்ளம், ட்ராப்ஸ் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே சத்தியமாக பெரியவாள்கிட்ட சொல்லலை, யாரும் சொல்லலை. பெரியவா என்ன செஞ்சார், நான் இப்போ தெரியறேனான்னு கேட்டார். எங்கள் அப்பாவை பார்த்து, நான் இப்போ தெரியறேனான்னு கேட்டார். எங்கள் அப்பா மங்களா தெரியறள் அப்படின்னார். அப்புறம் அங்கே லைட்டை போட சொன்னார். லைட்டை போட்டு டியூப் லைட்டை போட்டோன்னே இப்போ தெரியறேனா அப்படின்னார். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பளிச்சு தெரியறள் அப்படின்னு எங்கள் அப்பா பதில் சொல்கிறார். அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு டார்ச் லைட் இருந்தது. அந்த டார்ச் லைட்டை எடுத்து தன்னோட மூஞ்சியில் எப்படி அடித்து இப்போ தெரிகிறேனான்னார். இப்போ நன்னா தெரிகிறேன்னார் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் அவருக்கு ஐ ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிர்பந்தமே ஏற்படலை. ஏன்னா அவர் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டார். அந்த மகான் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டார். அதாவது டார்ச் லைட் அடித்து காமிச்சார் பார்த்தீங்களா, அதில் தான் சூட்சமும் இருக்கின்றது. அவருக்கு தெரியறது பாருங்க, எங்கள் அப்பாவுக்கு கண்ணு சரியாக தெரியல, ஐ ட்ராப்ஸ் போட்டுருக்கணுங்கிறது அந்த மகானுக்கு யார் சொன்னா? எப்படி தெரிந்தது? அதுதான் மகா பெரியவர்கள் அல்லவா? கவனிங்க. அப்போ அதே சந்தர்ப்பத்தில் இங்கே வெளியில் என் பிரதர் வந்து அந்த மரத்தில் சட்டையை மாட்டியிருந்தானோ இல்லையோ, சட்டையே காணாப்படுத்து. ஏன் பிரதர் என்ன பண்ணுறான், சட்டை காணா போனதை பற்றி கூட பிரிச்சா நினைக்கல. அதில் ஐ ட்ராப்ஸ் இருந்தது, அதை இப்போ போய் வாங்கணுமே, 1 மணி நேரம் ஆகிடுத்தே அப்படின்னா. நான் உடனே சொன்னேன், ஐ ட்ராப்ஸை இனிமேல் தேவையில்லை அண்ணாவுக்கு. எங்கள் அப்பாவெல்லாம் நாங்கள் அண்ணான்னு கூப்பிடுவோம். அண்ணாவுக்கு இனிமேல் ஐ ட்ராப்ஸை தேவையில்லை, மிகப்பெரிய சர்ஜரியை அந்த தெய்வம் பண்ணியிருக்கு, ஆகையினால் நீ கவலைப்படாத, நீ கண்ணை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. எங்கள் அப்பா 92 வயசு வரைக்கும் இருந்தார். கண்ணாடி போடாமல் நான் இப்போ கண்ணாடி போட்டுன்னு தான் நான் பார்க்கணும். கண்ணாடி போட்டுன்னு தான் இங்கே ஃபோனை நான் சைலண்ட்டில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வச்சேன். ஆனால்
கண்ணாடியே போடாமல் இருந்தார் 92 வயசு வரைக்கும். யாருடைய அனுகிரகத்தினால் என்று சொன்னால் மகா பெரியவர்களுடைய அனுகிரகத்தின் காரணமாக அல்லவா. எனவே அடுத்தது அவருடைய என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், அதை சொல்லிவிட்டு அவருடைய இலக்கிய அனுபவத்துக்கு நான் வரேன். கவனியா நண்பர்களே, 1988 எனக்கு கல்யாணம். 1988 எனக்கு கல்யாணம். என்னுடைய கல்யாணத்திற்காக இங்கே ஜிஆர்டியில் திருமாங்கல்யம் செய்ய ஆர்டர் கொடுத்து திருமாங்கல்யம் எங்கள் மாமனார் வாங்கிவிட்டார். என் பிரதர் ஊர்லேருந்து வந்திருக்கான். அந்த திருமாங்கல்யத்தை எடுத்துக்கிட்டு நான் என்ன சொன்னேன், காஞ்சிபுரம் போகணும், மகாபரிவாள்கிட்ட கொண்டு போய் வச்சு அனுகிரகம் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். என் பிரதர் தையா தக்கான்னு குதிக்கிறான். நீ நம்ம ஆச்சாரியன்ட்டு எடுத்துன்னு போவேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா நீ அங்கே காஞ்சிபுரத்துக்கு அவர்கிட்ட எடுத்துன்னு போகணுன்னு சொல்கிறியே அப்படிங்கிற மாதிரி அவன் ஆரம்பித்தான் டயலாகை. நான் சொன்னேன், அவர் துறவி, சந்நியாசி, சைவம் வைஷ்ணவம் எல்லாவற்றையும் துறந்த மிகப்பெரிய மகான், பொதுவானவர். இங்கே உள்ளே வந்த உடனே அங்கே கீழே நமஸ்காரம் பண்ணுறப்ப மும்மூர்த்திகளின் வடிவம் என்று 3 விக்கிரகத்தை காண்பித்தார்கள் சகோதரி. மும்மூர்த்திகளின் வடிவம், மும்மூர்த்திகளின் ஏக உருவம் நம்முடைய மகா பெரியவர்கள். அதை நாம் அனுபவத்தில் தான் புரிஞ்சிக்க முடியுமே ஒழிய வார்த்தைகளால் அதை வர்ணித்து விட முடியாது. அதனால் நான் அப்போ என்ன சொன்னேன் என் பிரதர்கிட்ட, இந்த மாதிரி என்ன இருந்தாலும் எனக்கு அவர் ஒரு இஷ்ட தெய்வம், ஆகையெல்லாம் நம்ம அங்கே போவோம் அப்படின்னு விட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நேராக அங்கே போயாச்சு. போன உடனே ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் புதுப்பெரியவாள், அவர்கிட்ட ரொம்ப நான் ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன். சில சமயம் பார்த்திங்கன்னா அவளை பெரியவாள்னு கூட கூப்பிட மாட்டேன், சார்னே கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு. ஏன்னா எனக்கு அவர் மீது என்ன ஒரு அதீதமான ஈடுபாடு என்று சொன்னால், கன்வர்ஷனை தடுப்பதற்காக மிகப்பெரிய ஒரு சமுதாய போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர் அவர். ஆகையினால் எனக்கு அவர் மேலே ஒரு ஈடுபாடு. நான் இங்கேருந்து போன உடனே இந்த திருமாங்கல்யத்தை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட, எனக்கு கல்யாணம் நிச்சயமாகிருக்கு, அதுக்காக திருமாங்கல்யம் எடுத்துகிட்டு உங்கள் ஆசீர்வாதத்துக்காக வந்தேன் அப்படின்னு. சரி சரி அப்படின்னு சொல்லி அப்படி அவர் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஜோவியெல்லாம் பேசிவிட்டு, அடுத்தது பாலபெரிவாள் தீர்த்தா மாடிவிட்டு பூஜைக்கு போயிடுவார். தீர்த்தா மாடினா அவர் சமஸ்கிருதத்தில் தான் பேசுவார், தமிழ்லலாம் பேச முடியாது அவர்கிட்ட. அதனால் நீ இப்பயே பாலபெரிவாள்கிட்ட போய் இது கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னார். அப்புறம் மகாபெரிவாள்கிட்ட அப்படின்ன உடனே அவர் தேனம்பாக்கத்தில் இருக்கார், நீ தேனம்பாக்கத்தில் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு விட்டார். சரின்னு சொல்லி பாலபெரிவாள்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நுட்பமாக கவனிக்கோ, தேனம்பாக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய மேடை, அந்த மேடையில் அந்த மூலையில் அந்த தெய்வம் உட்கார்ந்துட்டுருக்கு. நான் ஒரு பெரிய மூங்கிய தட்டில் பழம் புஷ்பம் எல்லாத்தையும் வச்சு இந்த திருமாங்கல்யத்தையும் வச்சு அப்படி நேராக திருமாங்கல்யம் கல்யாணத்திற்காக அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சந்திரமௌலி மற்றும் பாலு போன்றவர்கள்ட்ட சொல்லி நான் அப்படி சொன்ன உடனே பாருங்கள், அந்த தெய்வம் நம்மளால் அந்த மாதிரி நடக்க முடியாது. குத்துக்காலிட்டு உட்காந்துருந்தார் இல்லையா, அந்த பொசிஷன்லேயே அசைஞ்சு 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 நம்மளால் கீழே விழுந்துருவோம். குத்துக்காலிட்டு உட்காருதுன்னா புரியுதா தம்பி? முதல்ல அந்த மாதிரி உட்கார முடியாது. அடுத்தது அந்த மாதிரி உட்காந்து அந்த மாதிரி அசைஞ்சு வர்றதும் கஷ்டம், நம்ம டில்ட் ஆகி கீழே விழுந்துருவோம். அவர் அப்படியே அசைஞ்சு 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 அந்த திருமாங்கல்யத்தை எடுத்து, திருமாங்கல்யத்தில் எங்கள் சம்பிரதாயத்தில் திருமண் போடுவது என்பது ஒரு சம்பிரதாயம் உண்டு. அதனால் அந்த திருமாங்கல்யத்தை எடுத்து இப்படி தடவி பார்த்து, அவர் தடவி பார்த்து, தென்கலையா இல்லை தென்கலை திருமணம் போட்டிருக்கான். இன்னும் நுட்பமாக கேட்குறாரு பாருங்கள், தென்னாச்சாரிய சம்பிரதாயமா தென்கலையா அப்படின்னு. அதனால தான் அவர் கையாலை தடவி பார்த்து அனுகிரகம் செய்த காரணத்தினாலே தான் என் குடும்பத்தில் 2017 ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்ட பொழுது அதிலிருந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய மகளும் தப்பித்தார்கள். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் மகா பெரியவர்களுடைய ஹஸ்த விசேஷம்.
அவர் கையால் தடவி அந்த திருமாங்கல்யத்தை அப்படி தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தார் இல்லையா, இது ஒரு இன்சிடெண்ட்டு. அடுத்ததாக கல்யாணத்தன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட்டு தான் மிகப்பெரிய சுவாரஸ்யமான இன்சிடெண்ட்டு. எப்படி என்று சொன்னால், கல்யாணத்தன்னைக்கு வேதபுரி சாஸ்திரிகள் என்று காஞ்சி மடத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு அணுக்க தொண்டர், அவர் என்ன பண்ணியிருக்கார், அதாவது ஜெயேந்திர சுவாமிகளை நம்ம புதுப்பிரிவாள் தானே சொல்லுவோம், புதுப்பிரிவாள்கிட்ட போய் இன்றைக்கி நாகை மூந்தனுக்கு கல்யாணம் அப்படின்ன உடனே ஒரு சால்வை, இந்த மாதிரி தாமரமணி மாலை ஒரு செட்டு எடுத்துன்னு வர சொல்லிவிட்டு, அவனுக்கு மகாபரிவாள்கிட்ட ரொம்ப பிரியம், அதனால் இதை கொண்டு போய் மகாபரிவாள்கிட்ட கொடுத்து அனுகிரகம் வாங்கி எடுத்துன்னு போ அப்படின்ட்டுருக்கார். இதை கொண்டு போய் மகாபரிவாள்கிட்ட அந்த தட்டை வச்ச உடனே இது என்னன்னு கேட்டிருக்கார். என்னன்னு கேட்ட உடனே, இன்றைக்கி நாகை மூந்தனுக்கு கல்யாணம், அதுக்காக இந்த பிரசாதம் மடத்துலேருந்து அப்படின்னு வேதபுரி சாஸ்திரிகள் சொல்கிறார். சொன்ன அடுத்த செகண்டு மகாபெரியவார் என்ன செஞ்சுவிட்டார், இதே மாதிரி இன்னொரு செட்டு கொண்டாண்டிருக்கார். இதே மாதிரி இன்னொரு செட்டு, அதே மாதிரி இன்னொரு செட்டு பிரசாதம் கொண்டு வந்தார். அதுக்கு மகாபெரியவர் என்ன சொன்னாராம், அவன் திருமாங்கல்யத்தை கொண்டு வந்த அன்னைக்கு அவன்கிட்ட இது உண்டான்னு கேட்டேன். எது? வரதட்சணை. கிடையாதுன்னா. அடுத்தது இது உண்டான்னு கேட்டேன். எது? ஜானவாசம். கிடையாதுன்னா. வரதட்சணையும் கிடையாதுன்னா, ஜானவாசமும் கிடையாதுன்னா, அதனால் நீ என்ன செய்கிற, நீ கொண்டு வந்து வச்சதை மடத்தோட பிரசாதம்னு கொடு, இதை என்னோட பிரசாதம்னு கொடுன்னாரான். யாருக்குங்க அந்த பாக்கியம் கிடைக்கும்? இதை என்னோட பிரசாதம்னு கொடு அப்படின்னு சொல்லி, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஆனந்த அனுபவம் இல்லையா எங்கள் குடும்பத்துக்கு அல்லவா? இந்த தாமரமணி மாலைன்னு சொன்ன உடனே இப்போ நான் கழுத்தில் இந்த மாலை போட்டுருக்கேன் இல்லையா, 1985 ஜனவரி 1ஆம் தேதி CS கிருஷ்ண பாரதி என்று சொல்லக்கூடிய IAS ஆஃபீஸர், அவர் தமிழ் டிபார்ட்மெண்ட்டு அண்டு பப்ளிக் ரிலேஷனாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்னோட ஃபேன், என்னோடய உபன்யாசத்துக்கெல்லாம் வருவார். அதனால் அவர் என்ன செஞ்சார், அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் தான், அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது. அந்த லேண்ட்லைன் ஃபோன்லேயும் எனக்கு ஃபோன் கிடையாது, என்னோடய ஹவுஸ் ஓனர்கிட்ட தான் ஃபோனு, அந்த ஃபோனை தான் நான் யூஸ் பண்ணுவேன், PP ஃபோன். அதுக்கு அவர் ஃபோன் பண்ணி, சாமி நாளைக்கு ஜனவரி 1 என்ன பண்ண போகிறீங்கன்னார். அப்போ மார்கழி மாதம் இல்லைங்களா, அதனால் மார்கழி மாதத்தில் அயோத்தியா மண்டபத்தில் சாயந்தரம் சொற்பொழிவு, காலையில் ஏதாவது கோயிலுக்கு போகணும் அப்படின்னேன். நீங்கள் சாயந்தரம் சொற்பொழிவுக்கு போங்க, காலையில் நம்ம நைட்டாக புறப்பட்டு காஞ்சிபுரம் போவோமான்னார். எப்படி? காஞ்சிபுரம் போவோமான்னார். சரின்னு சொல்லிவிட்டு 1985 ஜனவரி 1ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் போய் நாங்கள் மகாபெரிவா முன்னாடி நிற்கிறோம். மகாபெரிவா சிரிச்சுட்டே, ஓ நீங்கள் ஜனவரி 1 இங்கிலீஷ்காரன் ஆரம்பித்த பழக்கம், VIP எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்களோ அப்படின்னு கேட்டு சிரிச்சுவிட்டு டகார்னு என்னை பார்க்குறத விட அங்கே வரதராஜ பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார், அவரையும் காமாட்சி அம்பாளையும் போய் பாருங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் மாதிரி போட்டுவிட்டு அப்படி கீழே குனிஞ்சார். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். கீழே குனிஞ்சு இப்படி தடவினார். இந்த தாமரமணி மாலை இருந்தது, அதை எடுத்து பக்கத்தில் இருந்த பாலுட்ட கொடுத்து, இதை அவனை உபன்யாசம் பண்ணுறப்ப போட்டுக்க சொல்லு. எப்படி? யாருக்கு இங்கே கிடைக்கும் அவள் கையால் பிரசாதம்? அதோட ஒரு கொத்து திராட்சை பழத்தையும் வச்சு அனுப்பிச்சார். அந்த திராட்சை பழத்தோடு வெளியில் வந்தது பாருங்கள் தாமரமணி மாலை. திராட்சை பழத்தில் ஒரு பழம் கூட எனக்கு கிடைக்கல, எல்லாம் அவங்கவுங்க பிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவள் கையால் பிரசாதம் கொடுக்கறத நிறுத்தி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி
அந்த தாமரமணி மாலையையும் ஒரு கொத்து திராட்சை பழத்தையும் கொடுத்து அனுப்புகின்றாரே என்று அங்கு இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான ஆச்சரியமான அனுபவத்தில் இருந்த காரணத்தினால எனக்கு பழமே கிடைக்காம போச்சு. நான் அதை பற்றி கவலைப்படலை. நம்மளுக்கு அதை விட பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கேன் அல்லவா? அதனால தான் இதை நான் அப்படியே பவித்திரமாக பார்த்து கொண்டு எங்கே உபன்யாசம் நடந்தாலும் இதை கழுத்தில் அணிந்து கொண்டு சென்று உபன்யாசம் செய்வது என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டு இருக்கின்றேன். காலையில் பூஜை பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த மாலையை அணிந்து கொண்டு ஜபம் செய்வது என்று சொல்லக்கூடிய பழக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன். காரணம், அந்த மகா பெரியவர்கள் போட்ட பிச்சை அவர்களுடைய அனுகிரக விசேஷம் அல்லவா? அவருடைய ஒரு இலக்கிய அனுபவம். இருமா, இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். உட்காரு. நானும் ட்ரெயினுக்கு போனோம். 7:15 நான் முடித்தா தான் கோவிச்சுக்காத. நீ என்ன வேலையாக கிளம்பினியா எனக்கு தெரியாது, உட்காருன்னு சொல்லிவிட்டேன். கரெக்டாக 7:15 முடிச்சுடுவேன். 7:15 7:15 என்ன சொன்னேன் மேடம்? பாதி பேர் முகத்தில் அப்படியே பிரகாசம். இந்தியா சுதந்திரம் கிடைச்சப்ப பிரகாசம் இருந்ததோ இல்லையோ, இப்போ அத்தனை பேருக்கும் பிரகாசமாக இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? நீங்களும் ஒரு பயத்தில் இருக்கீங்க, நானும் ஒரு பயத்தில் இருக்கேன். நீங்கள் என்ன பயத்தில் இருக்கீங்க தெரியுமா? நம்ம இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தால் இது பாட்டில் பேசிக்கிட்டே இருக்குமோ. நான் என்ன பயத்தில் இருக்கேன் தெரியுமா? நான் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்கள் ஏந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுவதுன்னு. இப்போ நம்ம 2 பேருக்கும் அந்த பயம் இல்லை அல்லவா? ஒரு டெட்லைன் சொல்லிவிட்டதுனால. உட்காருமா. ஏன்? அதான் ஒரு 10 நிமிஷம் தானே, 10 நிமிஷம் தானே. எவ்வளவோ இடத்துக்கு போகிறோம், முன்ன பின்ன ஆகும். இனிமேல் தான் சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் வரப்போகிறது. இது வரைக்கும் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவருடைய இலக்கிய அனுபவம். ஒரு சில பேச்சாளர்கள், என்னை போல பேசக்கூடியவர்கள் பேச்சாளர்கள் என்ன செஞ்சுவிட்டாங்க, மகா பெரியவருக்கு சமஸ்கிருத அபிமானம் தான் அதிகம், தமிழ் மீது அபிமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி தொலைச்சிவிட்டாங்க. மிகப்பெரிய தவறான ஒரு கருத்து. ஆனால் அவருக்கு தமிழில் எந்த அளவிற்கு ஈடுபாட்டு இருந்தது என்பதை இந்த 2 இன்சிடெண்ட்டை பார்த்தாலே புரிஞ்சிடும். எப்படி என்று சொன்னால், ஒரு சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன விஷயத்தை சொன்னார். ஒரு நாளைக்கு எப்போதுமே ஐப்பசி மாதம் தான் நம்மளுக்கெல்லாம் தீபாவளி இல்லையா? ஆனால் மதுரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் தீபாவளி. என்ன சித்திரை மாதம் தீபாவளி சொல்லுமா? என்ன? சபாஷ், கையெடுத்து கும்பிட்றேன். அழகர் ஆற்றுல இறங்குற வைபவம். நான் இதே மெல்போர்னில், நான் ஆஸ்திரேலியாவில் போயிருக்கிறப்ப, ஏன்னா நான் ஃபாரின்லாம் போகிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. நான் ஆஸ்திரேலியா போயிருக்கிறப்ப மெல்போர்னில் அழகர் ஆற்றுல இறங்குறாருன்னு அங்கே இருக்கிற கோவிலில் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, அழகர் எந்த ஆற்றுல இறங்குறார் அப்படின்னு நான் கேட்டேன். எழுத்தாப்பில் உட்காந்துருந்த குழந்தை எங்காத்துல இல்லை, நீங்கள் மேலே போங்கன்றது. அழகர் ஆற்றுல இறங்குறாருன்னா எந்த ஆற்றுல? வைகை. அதற்கு மகா பெரியவர்கள் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? அதாவது அன்னை மீனாட்சியினுடைய கல்யாணத்திற்காகத்தான் பெருமாள் வர்றார் இல்லைங்களா? அந்த வைகை என்பதற்கு புராண பெயர், புராண காரணம் வேற. ஆனால் அந்த வைகை என்பதற்கு இவர் சொன்ன ஒரு விளக்கம் என்ன என்று சொன்னால், வைகுண்டநாதனாக இருக்கக்கூடிய பெருமாள் கைலாசபதியின் கல்யாணத்திற்கு வந்து அந்த ஆற்றில் இறங்குகின்ற காரணத்தால் வை என்று சொன்னால் வைகுண்டம், கை என்று சொன்னால் கைலாசம் என்று அந்த நதிக்கு வைகை என்ற பெயர் வந்ததோ. எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இலக்கிய விளக்கம் பார்த்தீங்களா? அதுதான் மகா பெரியவர்கள். அவருடைய அவதார ஸ்தலம் என்ன? அவரோட அவதார ஸ்தலம், அவர் அவதாரம் பண்ண ஊர் எதுமா? விழுப்புரம். விழுப்புரம் என்பதற்கு புராண காரணம் வேறு. ஆனால் அடியேன் கருதக்கூடிய காரணம் என்ன தெரியுமா?
நம்முடைய இந்து மதத்திற்கு விழிப்பும் உரமும் ஏற்றக்கூடிய மகான் ஒருவர் அவதாரம் செய்ய போகின்ற காரணத்தினாலே அந்த ஊருக்கு அந்த காலத்திலேயே விழுப்புரம் என்ற பெயர் வந்ததோ நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இல்லைங்களா? இப்போ இந்த விளக்கத்தை கேட்டீங்கன்னு சொன்னாக்க ஆச்சரியப்படுவீங்க. அவர் தமிழ் இலக்கியத்தில் எந்த அளவிற்கு ஈடுபாடு என்று யாரும் சொல்லாத கருத்துக்களை சொல்லுகின்ற காரணத்தினாலே தான் அவர் மகா பெரியவர்கள். நான் ஒரு சின்ன இன்சிடென்ட்டை சொல்லி நிறைவு பண்ணுறேன். ராமாயண பாட்டு, கம்பராமாயண பாட்டு எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும். அந்த கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பட்டாபிஷேக பாட்டு, அதற்கு அவர் கொடுத்த விளக்கம். அந்த பட்டாபிஷேக பாட்டு உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியுமே. அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி பெற்ற, வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபலூர் கொடுக்க வாங்கி, வசிட்டனை புனைந்தான் மவுளி. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பாட்டில் யாரோட பேர் இல்லை, யாருக்கு வசிட்டன் மகுடத்தை கவித்தான் அந்த பேர் இருக்க? அரியணை அனுமன் தாங்க, அனுமனை சொன்னான். அங்கதன் உடைவாள் ஏந்த, அங்கதன் உடைவாள் வச்சுக்கிட்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். இருவரும் கவரி பெற்ற, சத்ருகுணனும் லக்ஷ்மணனும் சாமரம் வீச, இருவரும் கவரி பெற்ற, பரதன் வெண்குடை கவிக்க, வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி தன்னை ஆதரித்த வள்ளல்களின் முன்னோர்களில் ஒருவனாக இருக்கக்கூடியவன் மகுடத்தை எடுத்து கொடுக்க, வசிட்டனே புனைந்தான் மவுளி. யாருடைய தலையில் ராமன் பெயர் இருக்கின்றதா அந்த பாட்டில்? இதுக்கு மகாபெரிவா கொடுத்த விளக்கம் என்னுடைய பாணியில் நான் சொல்கிறேன். ராமன் பேர் இல்லை. இப்போ நான் அவசரமாக உபன்யாசம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பணுன்னு அப்படி பிளான் பண்ணுற மாதிரி அவசரமாக கம்பன் பட்டாபிஷேக பாட்டை எழுதினதுனால அந்த அவசரத்தில் ராமன் பேரை விட்டுவிட்டானோ? சில சமயங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், நன்றி சொல்கிறப்ப எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம், சில பேர் விட்டுடுவோம் அவசரத்தில். பர்பஸாக கிடையாது, அவசரத்தில் விட்டுடுவோம். அந்த மாதிரியா ராமன் பெயர் விடுபட்டு போனதற்கு என்ன காரணம்? நுட்பமாக கவனிங்க. என்ன, நம்ம சகோதரி ஒரு நாளைக்கு அவங்க வீட்டில் சாப்பிட வரணும்னு கூப்பிட்டாங்க. இங்கே பக்கத்தில் தானப்பா இருக்க, ஒரு நாளைக்கு ஆற்றுக்கு வா சாப்பிட. நான் எப்போதுமே சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், என்ன மெனுன்னு கேட்டுப்பேன். ஏன்னா நம்மளுக்கு பிடிக்காத இதையாக பண்ணி தொலைச்சிவிட்டான்னு வைங்க, நம்மள கஷ்டப்படணும். அதனால் மெனுவை கேட்டு அது நம்மளுக்கு தேவையான மெனுவை நம்மளே சொல்லிவிட முடியும். அதனால் இதில் ஒன்று அவங்களுக்கும் நல்லது, அவருக்கு பிடிச்சதை பண்ணி போட்டோம், ஏதோ ஒன்று பண்ணினோம்னு இல்லாமல் அப்படின்னு அல்லவா? அதனால் என்னென்ன மெனுன்னு, வெண்டைக்காய் மோர் குழம்பு, பீன்ஸு பருப்பு சொல்லி, இதெல்லாம் தான் காம்பினேஷன் பக்கவாத்தியம் கரெக்டாக இருக்கும். வெண்டைக்காய் மோர் குழம்பு, பீன்ஸு பருப்பு சொல்லி, அடுத்தது பூசணிக்காய் கூட்டு, ரசம், எல்லாம் மெனுவை சொல்லிகிட்டே வந்தாங்க. எல்லாம் மெனுவை சொல்லிக்கிட்டே வந்து சாதத்தை சொல்லலை. சாதம் இல்லாமல சாப்பாடு? அந்த மாதிரியா ராமன் இல்லாமலா பட்டாபிஷேகம்? ராமன் பெயர் விடுபட்டு போனதற்கு காரணம் அப்படியா? நம்ம அப்படி நினைப்போம். ஆனால் மகாபெரியவர் அதற்கு கொடுத்த விளக்கம் அடுத்த பாட்டுக்கு போகணும். அடுத்த பாட்டில் நுட்பமாக கவனிங்க. சித்தம் ஒத்தனர் என்றோதும் உத்தமத்து ஒருவன் சென்னி விளங்கிய உயர்பொன் மவுளி, தத்தம் மெய்க்கும் ஊமை கூறே மூவுலோகத்தோறும் தத்தம் உச்சியில் வைத்தது ஒத்தார். என்ன அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்தார் பாருங்க. அதை இப்படி சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். கண்ணபிரான் ஆயர்பாடியில் ஒரு வீடு பாக்கி இல்லாமல் எல்லா வீட்லேயும் போய் பால் வெண்ணெய் தயிர் மோருன்னு அவன் பாட்டில்
திருடி சாப்பிட்டான்னு சொல்ல மாட்டேன், அவனுடைய சொத்து, அவன் எடுத்து சாப்பிட்டான். அப்போ ஆயர்வாடியை சேர்ந்த பெண் ஒருத்தி என்ன செஞ்சா, ஒரு மத்து ஒன்று எடுத்து, மத்து என்ன தெரியுமாம்மா? நல்ல வேலை தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ தயிர் கிடைக்கிறதெல்லாம் எங்கெங்கே தயிர் கிடைக்கிறாங்க? இட்லி மாவு தோசை மாவே வீட்டில் அரைக்க மாட்டேங்கிறாங்க. எங்கேயாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு திரும்பி போகிறப்ப ஒரு 60 ரூபா ஒரு பேக்கெட்டு. அவன் எப்படி அரைச்சிருப்பானோ, அவன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே அரைச்சிருப்பானோ, காதை குறைச்சிக்கிட்டே அரைச்சிருப்பானோ, இருந்தாலும் அதை வாங்கி நம்ம தின்னு தொலைக்கிறோம். இருக்கட்டும், அது வேறு விஷயம். இட்லி மாவு தோசை மாவே அரைக்க மாட்டேங்கிறாங்க இப்போ. அப்படி இருக்கிறப்ப எங்கே தயிரெல்லாம் கிடையாது? அப்படியே தயிர் கிடைக்கிறதா இருந்தாலும் எப்படி கிடைவா தெரியுமா? அழகாக சொல்லிட்டு பாருங்க. பாட்டிலில் தயிரை போட்டு நம்ம ஜபம் பண்ணிட்டு இருக்கிறப்பையும் அல்லது நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கிறப்பையும் குளிக்கிண்டு கடை, நம்மளும் எனக்கு கிடைச்ச சம்சாரம், எனக்கு கிடைச்ச சம்சாரம், எனக்கு கிடைச்ச சம்சாரம் அப்படின்னு நம்ம குளிக்கிண்டே கிடப்போம். இந்த மத்தை போட்டு தயிர் கிடையாது. மத்துன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த மைக்கை தலைகீழ தொங்க விட்டால் எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் மத்து. அந்த மத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் ஒரு கயிறு இருக்கும், இந்த பக்கம் ஒரு கயிறு இருக்கும். இது ஆண்டாள் நாச்சியார் பாடுறா. வாச நறுங்குடலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. அபிரமை பெற்று பாடுறாரு. ததியுறு மத்தில் சுடலும் என் ஆவி தளர்ந்தோர் காலை மாலை. ததியுறு மத்தில், அந்த மத்து எப்படி போயிட்டு போயிட்டு வருதோ அந்த மாதிரி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்று நம்ம ஆவி போய் போய் வந்து கொண்டே இருக்கின்றதான். ததியுறு மத்தில் சுடலும் என் ஆவி தளர்வதோர் காலை மாலை என்று. ததின்னா தயிர். அந்த தயிரில் மத்தை போட்டு எப்படி கடைவாங்க தெரியுமா? நுட்பமாக கவனிங்க. அந்த மத்தை போட்டு கடைகிறப்ப இந்த பக்கம் ஒரு கயிறு இருக்கும், இந்த பக்கம் ஒரு கயிறு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? யூஸ் பண்ணியே பார்த்துருக்கீங்களா? யூஸ் பண்ணதில்லை, பார்த்துருக்கீங்க. அந்த 2 கயிறும் எப்போ வேக வேகமாக போகும் தெரியுமா? ஒரு கயிறை மாமியாராகவும் ஒரு கயிறை நாத்தனாராகவும் நினச்சிட்டான்னா, மாமியா நாத்தனா, மாமியா நாத்தனா அப்படின்னு வேக வேகமாக போகும் அந்த கயிறு. அப்போ தான் ஒரு கயிறை மாமியாராகவும் ஒரு கயிறை நாத்தனாராகவும் நினச்சிட்டான்னா வேக வேகமாக போகும். அந்த மத்தை போட்டு தயிர் கடைகிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மத்து ஒன்றை எடுத்து ஒருத்தி என்ன செஞ்ச, ஆயர்வாடியை சேர்ந்த பெண் ஒருத்தி, ஒரு கோபியானவள் கண்ணனுடைய நெத்தியில் ஓங்கி ஒரு மொத்து, அப்படி ஓங்கி ஒரு மொத்து மொத்தின உடனே என்னாச்சு தெரியுமா? 14 உலகத்தில் உள்ளவர்களும் அடிபட்ட உணர்ச்சியை அடைந்தார்கள். கவனிக்கணும். கண்ணனோட நெத்தியில் ஒரு மொத்து மொத்தின உடனே 14 உலகத்திலே உள்ளவர்களும் அடிபட்ட உணர்ச்சியை அடைந்தார்கள். நுட்பமாக கவனிங்க. என் அப்பன் சொக்கநாதன் வந்திக்காக பிட்டுக்கு மண் சுமந்தான். அப்படி வந்திக்காக பிட்டுக்கு மண் சுமந்து வருகின்ற நேரத்தில் அவனோட முதுகில் பெரம்பால் அடித்தான் மன்னன். அடித்த உடனே அடுத்த செகண்டு அந்த மன்னனும் அவனுடைய முதுகை அப்படி தொட்டுக்கிறான். அவன் முதுகிலையும் சொடேன்னு ஒரு அடி விழுந்துச்சு. அதாவது அந்த வந்திக்காக பிட்டுக்கு மண் சுமந்து வந்தவனுடைய முதுகில் அடித்த உடனே உலகத்திலே உள்ளவர்கள் அனைவரும் அடிபட்ட உணர்ச்சியை அடைந்தார்கள். என்ன அர்த்தம்? கவனிக்கணும். அப்போ அடி மட்டும்தான் உலகத்திலே உள்ளவர்களுக்கு, முடி கிடையாத. புரியுதா இப்போ? புரியுதா இப்போ? எனவே அடி மட்டும்தான் எல்லாருக்குமே, முடி கிடையாதா? என்ன அழகாக பெரியவா அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார் பாருங்க. அதாவது அந்த முடியை கவித்தது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், 3 உலகத்திலே உள்ளவர்களும் அவரவர்கள் தலையில் முடியை கவித்த உணர்ச்சியை அடைந்தார்கள். எனவே யாரு? அந்த ராமன் இருக்கின்றானே, இது என்னோட சரக்கு, இப்போ நான் சொல்ல போகிறது. அந்த ராமன் இருக்கின்றானே, அவனை அனைவரும் மகுடத்தை கவித்த உணர்ச்சி அடைந்தார்கள் என்று சொன்னால், அந்த ராமனை அனைவரும் என்ன மாதிரி நினைத்தார்கள்? அந்த ராமச்சந்திரனை, ஜிஆர் மாமா, ராமச்சந்திரனை அனைவரும் என்ன நினைத்தார்கள்? மக்கள் திலகமாக நினைத்தார்கள். ஜானகி மணோளன் ராமச்சந்திரனை விளங்குதா? அனைவரும் அப்படி மக்கள் திலகமாக நினைத்தார்கள். அவரவர்களும் தங்களுடைய இதயத்திலே வைத்து அவனை இதய கனியாக கொண்டாடினார்கள். அவன் தாய்க்கு தலைமகன் கௌசலைக்கு. தாய் சொல்லை தட்டாமல், கைகையனுடைய சொல்லை தட்டாமல் கானகத்திற்கு சென்ற நாடோடி மன்னன் யார்? ராமச்சந்திரன், ராமபிரான். அப்படி காட்டிற்கு வந்து படகோட்டி
குகன் மீனவனுடைய நண்பன் யாரு? ராமச்சந்திரன். இப்படி அந்த ராமனை அனைவரும் கொண்டாடினார்கள். அந்த ராமனை அனைவரும் கொண்டாடிய காரணத்தினாலே ராமபிரானுக்கு நடந்த முடிசூட்டு விழா அல்ல, அது முடியரசு அல்ல, குடியரசு சூடிய முடியரசு. புரியுதா? குடியரசு சூடிய முடியரசு. அதாவது அந்த மகாபெரியவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், அதை நான் சும்மா என்னுடைய பாணியில் உங்களுக்கு டெவலப் பண்ணி புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக. அதாவது ராமனுடைய பெயர் விடுபட்டு போனதற்கு காரணம் 3 உலகத்திலே உள்ளவர்களும் அவரவர்கள் தங்களுடைய சிரசிலே வைத்த உணர்ச்சியை அடைந்தார்கள் என்று. அப்படி அதாவது இந்த உபன்யாசத்தை நான் ஆரம்பிக்கிறப்ப பிளான் பண்ணிட்டு ஆரம்பிக்கலை. எப்போதுமே நாங்கள்லாம் சில விஷயங்களை பிளான் பண்ணி ஆரம்பிப்போம். நான் இங்கே வந்து உட்கார்ந்த உடனே அவரை தியானம் பண்ணினேன். இதை பாருங்கப்பா, அவரையும் நான் அப்பன்னு தான் கூப்பிடுவேன். இதை பாருங்கப்பா, நான் இப்போ பேச போல நீங்கள் தான் உள்ளே இருந்து பேச போகிறீங்கன்ட்டு ஆகையினால், எனவே அவர்தான் என் உள்ளத்தின் உள்ளே இருந்து இயக்கி என்னை பேச வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் மிகையல்ல என்று தெரிவித்து, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுஷ வைபவத்தில் அவர்களுடைய மகிமையை பற்றி பேசி அடியனுடைய நாவினையும் சிந்தனையையும் புனிதப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அமைந்ததற்காக நம்முடைய மகா பெரியவா சரணாலயத்தை சார்ந்த தட்டெடுப்பில் தட்டெடுக்கிறது உண்டான என்ன இப்படி கை காமிச்சோன்னே அதுக்குன்னா இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். அதுக்காக தாங்கிட்டேன். அந்த மாதிரி பழக்கம் உண்டா? இன்னும் பல இடங்கள் உபன்யாசத்தில் தட்டு எடுப்பா, அந்த மாதிரி எடுக்கிற பழக்கம் உண்டாங்கிறதுக்காக. சரி, தேங்க்யூ. சரி, எனவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுத்தமைக்காக முதல்ல அடியேன் சதா சர்வகாலம் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அகத்தியம் பெருமான். என்ன தமிழில் பேச வைக்கிறார் இல்லையா? அப்படி தான். அடுத்ததாக மகாபெரிவருடைய திருவடி தாமரைகளுக்கும் இந்த மாதிரி ஒரு சரணாலயம் இங்கு உருவாக வேண்டும் என்று நினைத்து உருவாக்கி, அதுவும் நான் அந்த பழைய நங்கநல்லூரில் அந்த இடத்துல போய் நான் பேசியிருக்கேன். அது பிஃபோர் கொரோனா பீரியட், ஏறத்தாழ ஒரு 4 வருடங்கள் மேலாகிவிட்டது என்று சகோதரி குறிப்பிட்டார்கள். 5 வருஷத்துக்கு ஒரு தினம் ஒரு எலெக்ஷன் வரும், அந்த மாதிரி நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அப்படி வச்சுக்கோங்களேன். எனவே அன்பர்களே, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்தை வாங்கி இப்படி ஒரு சரணாலயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், சத்தியமான வார்த்தை சொல்கிறேன், நம்ம வீட்டில் ஒரு ஜன்னலில் ஏதோ ஒரு ரிப்பேர் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நாம் முயற்சி செய்வோம், நடக்காது இல்லைங்களா? ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சரணாலயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய துணை இல்லாமல், அவருடைய அருள் ஆசை இல்லாமல், அனுகிரகம் இல்லாமல் இது நடந்திருக்காது என்று சொன்னால் மிகையல்லை என்று தெரிவித்து, அவருடைய அனுகிரகமே தான் காரணம் என்று தெரிவித்து, அடுத்ததாக ஜிஆர் மாமா அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய சௌமியா சகோதரி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பர்களுக்கும் அடியனுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, மகா பெரியவர்களுடைய அனுகிரகத்தினால் அனைவரும் நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது, டிசம்பர் மாதம், அதுக்கப்புறம் ஜனவரி பிறக்கின்றது. 2026 தொடங்கி அனைவரும் எல்லா வகையான செல்வமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, நீங்கள் வாய் என்று சொன்னால் வருவதற்கும், வந்து உட்காருவதற்கும், வாயை திறப்பதற்கும், பேசுவதற்கும், போது நிறுத்துவதற்கும், ஏந்திரிப்பதற்கும் ஒருவன் உண்டு. அவன் யார் என்று சொன்னால் அவன் உங்கள் வீட்டு பிள்ளை. அவன் பெயர் நாகை முகுந்தன் என்று தெரிவித்துக் கொண்டு இந்தளவில் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழிய நலம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். ஹரஹர நம பார்வதி பதகே. தென்னாடுடைய சிவனை போற்றி. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். மகா பெரியவா சரணம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய். ஓம்.
அண்ணா ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னான். எல்லாருடைய அனுபவத்தையும் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கலாம் பெரியவாங்க. தன்னுடைய வாழ்க்கையிலேயே நடந்த அனுபவங்களை சொல்லும் பொழுது ரீலிவிங் தட் மொமெண்ட். பெரியவாளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கோம் இன்றைக்கின்னு நினச்சிக்கிறேன். மாமா சொல்லுவா இந்த இடத்துல பெரியவா கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு. யார் கேட்குறாங்கிறது இல்லை, அவர் உட்கார்ந்து கேட்டுன்னு இருக்கார். அவருக்கு ஆசை இன்று இவர்கள் வந்து இங்கு பேச வேண்டும். இந்த அவருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த அற்புதமான அனுபவங்கள், பெரியவா இஸ் த லிவிங் காட், வாக்கிங் காட் அப்படின்ற மாதிரி அத்தனை அழகாக அந்த அனுபவங்கள்லாம். இது அதுவும் குறிப்பாக அவர் கண்ணை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். இதெல்லாம் சாத்தியம்னா சாத்தியம் அப்படின்வா மாமா. அவருடைய திருவடி பெரிவாளை நினச்சி பிரார்த்தனை பண்ணேன், பிரார்த்தனை நடந்ததேன்னு பெரிவாளை விட்டுடாதீங்கோ, பிரார்த்தனை நடக்கலைனாலையும் பெரிவாளை விடாதீங்கோம்பா மாமா. அதையெல்லாம் தாண்டிய ஒரு பிரம்மவஸ்து. அவர் உனக்கு அறிமுகமாகிவிட்டால் அது ஒன்று மட்டுமே போதும். 7 ஜென்மத்திற்கு அவர் உன்னை காப்பாற்றுவார். அவருடைய அனுகிரகம் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும். அவர் திருவடியை பற்றிக்கொள் அப்படின்பா. அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து கேட்டோம். எத்தனை அழகாக அவர் திருமணத்தின் போது ஆசீர்வாதம் பண்ணின அந்த திருமங்கல்யம் எப்படி அவரை பல ஆண்டுகள் கழித்து காப்பாற்றியதுன்னு. அப்படி ஒரு அற்புதமாக இங்கே நங்கநல்லூரில் சரணாலயம் அமைத்து நம்மெல்லாம் நித்தியம் பெரிவாளை வந்து இங்கே சேவிக்கும்படியாக அமைச்சிருக்கா மாமா. இதை ஒரு எல்லோரும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அழகாக சொன்னால் எதுக்கோ நம்ம போகிறோம், டைம் புடவை கடைக்கு போனால் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஆனாலும் ஒரு புடவை விடாமல் பார்த்துட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு 3/4 மணி நேரம் உட்காரணும் அப்படின்னா டைம் ஆகிடுது அப்படின்னு நினைக்கிறோம். தட் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஷுட் ஃபேட் அவே. அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கக்கூடாது. ஒரு சத் சங்கத்தில் இருக்கும் பொழுது அதை ஃபுல்லாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறதும் இங்கே ஒரு அழகாக கற்றுண்டோம். இத்தனை வயசுக்கு அப்புறமா இவ்வளோ அழகாக உட்காந்து இத்தனை அழகாக எத்தனையோ வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து நம்மளும் அப்படியே பெரிவாள்கிட்ட இருந்து அவர் தாமரை மாலை வாங்கும்பொழுது அவருடைய ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும், பெரிவாளுடைய ஃபீலிங், அதெல்லாம் அவட வசதி பாருங்கோ. இது மடத்தினுடைய பிரசாதம்னு அனுப்புங்கோ, இது என்னுடைய பிரசாதம்னு அனுப்பினார் பாருங்கோ. அதை வாங்கிண்டார்னா அவர் எப்படி ஒரு உத்தமமான ஆத்மா. இப்படி ஒரு உத்தமமான ஆத்மாவின் வாயினால் இன்று ஒரு அற்புதமாக மகாபெரிவாளுடைய அனுபவங்களை கேட்டதுக்கு நம்ம இன்றைக்கி கொடுத்து வச்சுருக்கோம். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள் இந்த வருடம் ஃபுல்லாக ஒவ்வொரு அனுஷ வைபவமும் நான் எடுத்து செய்ய வேண்டும் மாமா கிட்ட கேட்டு தேடி தேடி நம்மளுக்கு அழகான ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டுருக்கா. அவளுக்கும் எங்களுடைய வணக்கங்கள். மாமாவின் சார்பிலே அண்ணாவிற்கு மாமாவுக்கு இன்றைக்கி பெங்களூர் போகிறார், அதனால் அவரால் வர முடியலை. ஆனாலும் உங்களுக்கு அவருடைய நமஸ்காரத்தை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதாவது இவர்கிட்ட தமிழ் கேட்டப்புறமா நம்ம தமிழ் பேசணுங்கிற ஒரு ஆசை வந்துடுறது, அது ஒரு விஷயம். அதனால் எல்லாருக்கும் அடுத்த அனுஷ வைபவம், ஆராதனை அனுஷ வைபவம் 3 நாட்கள். அதனால் வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் தட். அப்படி எல்லாரும் வந்து சரணாலயம் வந்து அனுபவிச்சுட்டே இருங்கோ பெரியவாளை. அது ஒன்றே ஒன்று தான் மாமா சொல்வா, பெரியவாளை அனுபவிச்சுட்டே இருங்கோ அப்படின்னு. பெரியமா சொன்னோம். அண்ணா தருவா, அண்ணா வந்து ஆசீர்வாதம் பண்ணி முரளி அண்ணா. இன்று பெரிவாளுடைய அணிந்திருந்த அனுஷ மாலையை பிரசாதமாக அவருக்கு தரோம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.